அவசர கல்யாணம் வேற. நாளைக்கு மறுநாள் காலையில முகூர்த்தம். அதுக்குள்ள ஜாக்கெட் தைக்க முடியுமா? ஹலோ, கடையை மொத்தமாக காலி பண்ணி கையில் கொடுக்க போறீங்களா? கோர்ட் ஆர்டர் அப்படிதான் மேடம் சொல்லுது. சார் கோர்ட் ஆர்டர், சார் கோர்ட் ஆர்டர். சரி, யாராவது பக்கத்தில் இருக்காங்களா? ஆமாம் சார். ஓகே, குட். ஆமாம், கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுது? அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன் சார். ஸ்டூபிட். அத்தியாவசிய பொருட்கள்னா மொத்த கடையும் அவளுக்கு தரணும். புரியுது சார். இது பார், கடையில் ஒட்டிட்டு இருக்கிற தூசியை கூட அவ தொடக்கூடாது. புரியுதா? புரியுது சார். அவளை அடிச்சு துரத்தி விடு. கடையை மறுபடியும் பூட்டு. ஓகே சார். ஹலோ, 1 செகண்ட் மேடம். சார் சார். இது பாரு, ஃபோனை கட் பண்ணாம அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கோ. நான் கேட்கணும், அங்க என்ன நடக்குது, அந்த அபி எப்படி அழறா, ஒவ்வொன்றையும் நான் கேட்கணும். சரி, ஓகே சார். ஹலோ, என்ன பண்றீங்க? வெளில வாங்க. இங்க இருக்க ஒரு பொருளையும் எடுக்க முடியாது, தெரியும்ல? இங்க பாருங்க சார், கோர்ட் ஆர்டர் எங்க கையில இருக்கு. எங்க பொருள் நாங்க எடுக்கிறோம், நீங்க யார் தடுக்கிறதுக்கு? தம்பி, அத்தியாவசியமான பொருளை மட்டும்தான் எடுக்க முடியும். அத்தியாவசிய பொருள்னா என்னன்னு தெரியுமா? ஸ்டவ்வு, தண்ணி குடிக்கிற பானை, அந்த மாதிரி பொருள் உள்ள எதுவும் இல்லைல்ல. அதனால நீங்க இங்க இருக்கிற எந்த பொருளையும் எடுக்க முடியாது, தெரிஞ்சுக்கங்க. என்னைய நினைச்சிட்டு இருக்க? என் வீட்டுல வந்து எனக்கு உண்டான உரிமையான பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு அதை எடுக்கூடாதுன்னு சொல்லி நீ யாரா? பெரியவரே, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. போலீஸ் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வைங்க, தூக்கி உள்ள வச்சிருவாங்க, தெரியுமில? கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. எங்களை அவமானப்படுற மாதிரி பேசுனீங்கன்னா நாங்களும் கேஸ் ஃபைல் பண்ணுவோம், நீங்களும் உள்ள போயிருவீங்க. அப்படியா தம்பி? முதல்ல அந்த வேலையை பாருங்க, கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க, அப்புறம் பேசுவோம். யோ, வந்த வேலையை பாருங்க. ஓகே, சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஒரு நிமிஷம். நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுமா, நீ உள்ள வாப்பா. எனக்கு கடவுளையும் என் அம்மாவையும் தவிர வேற யாருக்கிட்டையும் எதுவும் கேட்டு பழக்கம் இல்லை சார். எனக்கு எதுவும் வேண்டாம், என் அம்மாவோட போட்டோ மட்டும் போதும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அது மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க சார், ப்ளீஸ். அப்படிலாம் பண்ண முடியாதுமா. கோர்ட் ஆர்டரை மீறினா எங்க வேலைக்கு பிரச்சனை வரும். டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் ஓரம் போய் நில்லுமா. சார் ப்ளீஸ் சார், ஒரு அப்பா கிட்ட மக கேட்குற மாதிரி, அண்ணன் கிட்ட தங்கச்சி கேட்குற மாதிரி கேட்குறேன். ஃபோட்டோ மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க சார். அதெல்லாம் தர முடியாதுமா. தேவையில்லாம என்னையாம ப்ரெஷர் பண்றேன். ஹபி, நீ எதுக்கு இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு வேண்டியதை நீ போய் எடுத்துக்கோ. நான் தான் செஞ்சேன்னு சொல்லி போலீஸ் சரண்டர் ஆகி நான் ஒத்துக்கிறேன். ஐயோ, கொஞ்சம் பேசாம இரு ரகு. அவர் பெரியவர், அவருக்கும் மனசாட்சி இருக்கு. அவர் கண்டிப்பா நமக்கு நல்லது செய்வாரு. சார் ப்ளீஸ் சார், அம்மா போட்டோ மட்டும் கொடுங்க சார். நான் எதுக்கு தேவையில்லாம என் மேல ப்ரெஷர் போடுறீங்க? இருங்க வரேன். மேடம்,
அவங்க அம்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. ஹே இடியட், நான் தான் சொன்னேன்ல, அந்த கடையில ஒட்டிட்டு இருக்கிற தூசியை கூட அவ எடுத்துட்டு போக கூடாது. உனக்கு புரியுதா இல்லையா? முதல்ல போனை வை. இங்கே பாருமா, என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே இருக்கிற எந்த பொருளையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஓரமா போமா. அபி, யோ, உனக்கு என்ன மனசாட்சி செத்து போச்சாயா? பாவம், அந்த புள்ள என்ன கேட்டது? அவங்க அம்மா போட்டோதான் கேட்டது. ஏயா, அடி மனசை கத்தி போட்டு அறுக்கிற மாதிரி சட்டம் உங்களை வேலை செய்ய சொல்லுதா? சார், உங்கள் எமோஷனை என்கிட்ட கொட்டாதீங்க, சரியா? அபி, இந்த அபி கையோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வை. குடி அபி. அபி, அவங்க யாரும் பார்க்கல, நீ கிளம்பு. அபி, சொல்றேன்ல, கிளம்பு அபி. சீக்கிரம் அபி, கிளம்பு. உழைச்சிதான் சாப்பிடணும்னு சொல்லி தந்தா என் அம்மாவோட போட்டோவை கூட நான் திருடி தான் எடுத்துட்டு போக முடியுமா ரகு? ஐயோ அபி, புரியாம பேசாத. நம்ம பொருளை நாம எடுக்கிறதுல எப்படி திருட்டாகும்? நம்ம பொருளையே இன்னொருத்தரோட கண்ணில் இருந்து மறைச்சு தான் எடுத்துட்டு போகணும்னா அது நிச்சயம் திருட்டு தான் ரகு. அபி, நீ கொஞ்சம் போறியா? வேண்டாம் ரகு, அம்மா போட்டோவை மறுபடியும் உள்ளேயே கொண்டு போய் வச்சிரு. ஐயோ அபி, நடக்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அபி? இந்த வீடு, கடை, சொத்து எல்லாம் எவனோ ஒருத்தன் கண்ணுக்கு ஊத்திக்கிட்டே இருக்கு. அதான் இந்த மாதிரி ஆளுங்க மூலியமா ஆட்டையை போட பாக்குறானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் எப்ப முடியும், அதுல நாம ஜெயிப்போமா தோப்போமானே தெரியல அபி. கண்டிப்பா ஜெயிப்பேன் ரகு, கண்டிப்பா ஜெயிப்பேன். அது தனி மனுஷனோ இல்ல அரசாங்கமோ யார் செஞ்சிருந்தாலும் சரி, என் அம்மாவும் கடவுளும் நம்ம கூடவே நின்று நம்மள ஜெயிக்க வைப்பாங்க. அப்படி ஜெயிச்ச பிறகு நான் பழைய கம்பீரத்தோடு நடந்து வந்து அம்மாவோட போட்டோக்கு மாலை போட்டு நான் சாமி கும்பிடுவேன். அது வரைக்கும் அம்மா போட்டோ உள்ளவே இருக்கட்டும். ஏமா, இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்க? கிளம்பு முதல்ல. சும்மா ஒரு தடவை சொன்னா தெரியாதா? யோ, நீ ஆபீஸ்ல தான் உன் அதிகாரம் தங்க வச்சுக்க. இந்த கடையில ஏன் கடை? சும்மா என்கிட்டலாம் கத்தக்கூடாது, சரியா? கிளம்ப முதல்ல. மாமா, யோ, சண்டை போடாதீங்க சார். நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. என் அம்மா போட்டோ இங்கே இருக்கட்டும். இந்த கடையில இருக்கிற ஒவ்வொரு தூசிக்கும் உணர்வு இருக்குன்னு நம்புறவனா, அதனால அதையும் நான் இங்கே விட்டுட்டு போறேன். என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சாரி மாமா. என்னம்மா திடீர்னு சாரி எல்லாம் கேக்குறேன்? இல்ல மாமா, சின்ன வயசுல இருந்து
நான் கஷ்டப்படுற எல்லா நேரத்திலையும் எனக்கு ஆறுதலா இருந்து தைரியம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க தனியா போராடிட்டு இருக்கீங்க. நான் உங்க கூட இருந்து போராடாம என் வாழ்க்கைய, என் குடும்ப நிலைய மட்டும் யோசிச்சு வேலைக்கு சேர்ந்துட்டேன். ரொம்ப சுயநலமா இருக்கேன்ல மாமா? எதுமா சுயநலம்? உன்னை நம்பி இருக்கிற உன் குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறது எப்படிமா சுயநலம் ஆகும்? ஆனா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியலையே மாமா. கடையை காப்பாத்த தனி ஆளா இருந்து போராடிட்டு இருக்கீங்க. ஆனா நான் எங்கம்மா தனியா போராடுறேன்? எப்பவுமே நான் உதவாக்கறேன்னு திட்டுற உன் நண்பன் ரகுதான் என் கூடவே இருக்கானே. இப்போவும் உதவாக்கறேன்னு சொல்றீங்களே மாமா, அவ உங்க பையன். அபி, அன்புல 2 வகை இருக்கு. ஒன்று முகத்துக்கு நேராக காட்டுறது, இன்னொன்று முகத்துக்கு நேராக கோபத்தையும் முதுகுக்கு பின்னாடி அன்பையும் காட்டுறது. இதில் நான் 2வது ரகம்மா. அதுவும் அவங்கிட்ட மட்டும்தாம்மா. அபி, உன் முகத்தில் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அப்பாடா, இந்த சிரிப்பை மறுபடியும் உன் முகத்தில் வர வச்சதுக்காக உன் முதலாளிக்கு தாம்மா நான் நன்றி சொல்லணும். உண்மைதான் மாமா, நன்றி சொல்லணும். ஆனா நீங்க இல்ல, நான். நொறுங்கி போயிருந்த என் மனச ஒரு நண்பனா நின்னு அன்பான வார்த்தையில ஒட்ட வச்சதுக்கு, நமக்கு பொருந்தாத இடம் அப்படிங்கிற பயத்தை சின்ன சிரிப்புல விரட்டி அடிச்சதுக்கு, ஒரு சாதாரண டெய்லருக்கு இவ்வளவு பெரிய சீஃப் டிசைனர்னு மரியாதையை உருவாக்குனதுக்கு, நான் தொலைச்ச என்னோட தன்னம்பிக்கைய மறுபடியும் எனக்கு மீட்டு கொடுத்ததுக்கு, எல்லாத்துக்கும் நானும் நன்றி சொல்லணும். ஆனா நன்றிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லக்கூடாது, வாழ்க்கையில காட்டணும்னு நினைக்கிறேன். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, இத்தனை வருஷத்துல உன் முகத்துல நான் பார்க்காத புது வெளிச்சம், புது சிரிப்பு, லேசா வெக்கம் கூட எட்டி பார்த்துட்டு போச்சே. உங்க அம்மா சொன்ன ராஜகுமாரன் அந்த கதையில இருந்து உன் வாழ்க்கைக்குள்ள தாவி ஓடி வந்துட்டான்னு நினைக்கிறேன். மாமா, அபி நிஜம். அவளுக்கு விகேஆர்னு ஒரு மாமா இருக்காரு, அதுவும் நிஜம். அவ வாழ்க்கையில சந்திக்கிற கஷ்டம், சந்தோஷம் எல்லாமே நிஜம். ஆனா ராஜகுமாரங்கிறது கனவு. அம்மாவோட கனவு, உங்களோட கனவு, சில சமயத்துல என்னோட கனவும் கூட. ஆனா கனவும் யதார்த்தமும் வேற வேற மாமா. இல்லம்மா, கனவுல தான் யதார்த்தமே ஆரம்பிக்குது. கரண்ட்டை கண்டுபிடிச்சவன், சினிமாவை கண்டுபிடிச்சவன், டெலிஃபோனை கண்டுபிடிச்சவன், அவ்வளவு ஏமா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல உப்பு போடணும்னு கண்டுபிடிச்சான்ல, அவன் கூட கனவை கண்டு வந்தாமா. கனவு யதார்த்தமா மாறினா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மாமா. ஆனா அந்த கனவு யதார்த்தமா ஆகாம போச்சுன்னா மனசு சுக்குநூறா உடைஞ்சு நொறுங்கிரும் மாமா. அப்பா என்னைக்காவது மாறுவாருன்னு நம்பின அம்மாவோட கனவு நொறுங்கிடுச்சு. நம்ம கடை என் ஆயுசு முழுக்க காப்பாத்தும் நம்பின என் கனவு நொறுங்கிடுச்சு. இதுக்கப்புறமும் கனவு கண்டா எப்படி மாமா? உண்மைதாம்மா, எல்லாமே உண்மைதான். ஆனா வாழ்க்கைங்கிற நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு கனவுங்கிற குட்டி குட்டி சொர்க்கம் தேவைப்படுதுமா. கனவு ஒரு விடுதலைம்மா, அதுவும் ஒரு சந்தோஷம்தாம்மா. நிறைய கனவு இருக்கே மாமா. தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், தம்பி நல்ல நிலைமைக்கு வரணும், மொத்த குடும்பத்தோட முகத்திலையும் சிரிப்பு தவிர வேற எதையும் பார்க்க கூடாதுன்னு நிறைய கனவு இருக்கு. கனவு சுகம் மட்டும் இல்ல மாமா, அது ஒரு சுமை. அபி, நீ படிக்கலன்னு யாருமா சொன்னது? வாழ்க்கையை படிச்சிருக்க, அனுபவத்தை படிச்சிருக்க,
எவ்வளவு அறிவுமா உனக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கடவுள் உன்னை ஏற்றி வச்சிருக்காருமா. ஆனா கழுத்து உடையிற அளவுக்கு ஒரு கனவோட சுமை இருக்கு மாமா. கடை தானே அபி, கண் கலங்காதம்மா, நான் இருக்கம்மா. அபி, முதல்ல உன் வேலையை சரியா செய். தங்கச்சிய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடு. தம்பிய நல்ல நிலைமைக்கு கொண்டு வா. அது வரைக்கும் கண்ணை மூடிட்டு கஷ்டப்படுமா. வர்ற காசு எல்லாம் அவங்க 2 பேர் பேர்ல சேர்த்து வைமா. இங்க பாருமா, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அபி டெய்லர் கடைய மறுபடியும் நான் திறக்க வைப்பேன். இங்க பாருமா, ஹை கோர்ட் அல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாவது நான் சொல்றதை செய்வேன். அபி, அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். அப்புறம் அந்த உதவாக்கிற பையன் உன் நண்பன் ரகு இருக்கான். நீ பயப்படாம உன் வேலை பாருமா. மாமா, அவன் உதவாக்கற இல்ல. அம்மாடி, நான் சாகிற வரைக்கும் அப்படிதான் சொல்லுவேன். அவன் ஒரு உதவாக்கிற பையன். மாமா, கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்ன அசோக், ரிலாக்ஸ்டா இருக்க போல? யா, அவனுக்கு தான் இப்போ டென்ஷன் எதுவுமே இல்லையே, அதான் ரிலாக்ஸ்டா இருக்கான். மாமா ரிலாக்ஸா தான் இருக்காரு. ஆனா நீங்க இப்ப டென்ஷனா இருக்கீங்க போல. முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அக்கா, அப்படியா? என்னக்கா டென்ஷன்? எனி ப்ராப்ளம்? நான் வேணா இந்த வீக்கெண்டில் சுவிட்சர்லாண்டுக்கு டிக்கெட் போட்டுமா? போய் ஒரு 2 வீக்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டு வாங்க. என்ன அசோக், கிண்டல் பண்றியா? நான் ஒன்ன சொன்னதுக்கு காரணம் அப்போ உனக்கு இருந்த டென்ஷன். பிரச்சனையை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதாங்கிற கன்ஃபியூஷன்ல நீ இருந்த. நீ வயசுக்கு மீறின பேர்டனை சுமக்க வேண்டாங்கிறதுக்காக தான். இப்ப மாமா கூட அப்படிதான் அண்ணி. அக்கா எதுவும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகட்டுமேனு ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஷட் அப். வைஷாலி, உள்ள போ. அக்கா, ஏதோ ஜாலியா பேசினா அதுக்கு ஏன் இப்படி ரியாக்ட் ஆகுறீங்க? விளையாட்டு மத்தவங்களை ஹர்ட் பண்ணாம இருக்கணும் ஆதர்வா. அக்கா, நியாயமா நான் சொன்னதுக்கு வேணா நீ கோவப்படலாம். பட் நானும் சீரியஸாலாம் சொல்லலை, ஜஸ்ட் கிண்டலாக தான் சொன்னேன். அசோக், ஆனா நீ சொன்னது தப்பா சொன்ன டோன்ல இருந்தது, அதான் பிரச்சனை. ஜெகன், எனக்கும் என் தம்பிக்கும் நடுவுல நீங்க வராதீங்க. அவன் என்ன கிண்டல் பண்ணட்டும், சண்டை போடட்டும். சண்டையா? அக்கா, கிண்டலும் வேணா சண்டையும் வேணா. நான் பேசினதுக்கு வேணா சாரி. ஓகே, கூல். பதிலுக்கு நான் சாரி கேட்கணுமா? அனாமிகா, ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ற? அப்ப என்ன முட்டாள்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நீங்க போங்க. அக்கா ஏதோ அப்செட்ல இருக்காங்க, நான் பேசிக்கிறேன். வா போலாம். அதர்வா, நீ ரூம் போ. ஓகேண்ணா. நல்லா இருக்குல்ல? ரகு, இந்த ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை. ரகு, என்ன பிரச்சனை? யாரு உன்கிட்ட பிரச்சனை பண்றா? ஆளு யாருன்னு மட்டும் சொல்லு. அவன் தலையில கருப்பு துணியை போட்டு பொத்தி அடி வெளுத்து விட்டுறலாம். டேய், ஏன்டா இப்படி இருக்க?
எப்ப பார்த்தாலும் முரட்டுத்தனமாவே யோசிக்கிற? யாரும் என்கிட்ட பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் இப்போ நீ தானே பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்ன. ஐயோ, அது வேற பிரச்சனை. இல்ல, எல்லாரும் இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது தெரியுமா? கார்ப்பரேட் கம்பெனினா அப்படிதான் இருக்கும் அபி. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? சரி சரி சரி, கோவப்படாத. சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அது யார் என்ன பேசுறாங்க, என்கிட்ட என்ன கேக்குறாங்க, எதுவுமே புரிய மாட்டேங்குது. அசோக் சார் வேற கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாத்தையும் கத்துக்க வேற சொல்லிருக்காரு. அபி, அந்த அசோக் சார்னு இப்ப சொன்னல, அது யாரு? அது என்னோட முதலாளி. ஓ. ரகு, எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லு அபி. அது நீதான் நல்லா இங்கிலீஷ் பேசுவல்ல, எனக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் கத்து கொடுக்கறியா? அவ்வளவுதானே, கத்து கொடுத்துட்டா போச்சு. நீ என்ன பண்ற? டெய்லி ஆபீஸ் முடிஞ்சதும் ஒரு 2 மணி நேரம், அவ்வளவு கூட வேணாம், ஒரு அரை மணி நேரம் நாம 2 பேரும் இங்கிலீஷ்லயே பேசணும்னு வச்சுக்குவேன். இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா வந்துடும். ஐயோ, டெய்லியுமா? ஆமா. அது என்னால முடியவே முடியாது ரகு. அது சில சமயம் வேலை முடியறதுக்கு 10 மணி கூட ஆகும். வாரத்துக்கு ஒரு வாட்டி வேணா உன்னை வந்து பாக்குறேன். நம்ம 1 மணி நேரம் கூட பேசலாம், சரியா? ரகு, இங்கிலீஷ் சொல்லி தரியா? ஷியோர் அபி. ஷியோர்னா கண்டிப்பா கத்து தரேன்னு அர்த்தம். பாத்தியா, உனக்கு இப்பவே இங்கிலீஷ் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அபி, your smile is good. என்னடா சொல்ற? நீ சிரிக்கிறது அழகா நல்லா இருக்குன்னு சொன்ன. இத பாரு, இப்ப நான் சொன்னதுல உனக்கு எதெல்லாம் புரியுற மாதிரி இருக்குது? You are. அப்புறம் good. இதான் புரிஞ்சுது. இந்த ஸ்கூல்ல கூட டீச்சர் கூட சொல்வாங்களே. அப்புறம் ஆபீஸ்ல அசோக் சார் கூட 2-3 வாட்டி சொல்லிருக்காரு. எனக்கு குட்னா தெரியும். அவ்வளவுதான் அபி. இங்கிலீஷ் ஈஸி தான். நீ என்ன பண்ற? ஆபீஸ்ல டெய்லி உன்கிட்ட பேசுறாங்கல்ல, அவங்க என்ன பேசுறாங்களோ அதுல இந்த மாதிரி புரியுற வார்த்தைகள் இருந்தா நீ நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோ. அந்த this is was நீ சொன்னல குட், இது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோ. ஆமாமா, அதுதான் அதிகமா பேசுறாங்க. அப்புறம் ஏதோ எச்சுன்னு வருமே. அபி, அது எச் இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. அதான் அதேதான். எக்ஸ்கியூஸ் மீனா தொந்தரவுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அவ்வளவுதான் அபி இங்கிலீஷ். ரகு இருக்க பயமேன். கவலையே படாத, கண்டிப்பா உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன் அபி. தப்பா அசோக், சின்ன வயசுலேருந்து இப்போ வர உனக்கு எப்பவும் சப்போர்ட்டாக இருக்கிற அக்காவை பற்றி இப்படி சொல்கிறது தப்பா அசோக். நான் என்ன இப்படி தப்பாக சொல்லிட்டேன்? நான் பேசுறதை புரிஞ்சுக்கிற மனநிலைமையில அவங்க இல்லைன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இது பாரு, தப்பு என் பேர்ல தான். ஒரு சாதாரண டெய்லரை நம்பி என் தம்பி தோத்து போக கூடாதுன்னு நினைச்சேன்ல, அது தப்புதான். யா, இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் ட்ரூ? எஸ். நீங்க எல்லாரும் முதல்ல என்ன இன்னும் சின்ன பையனை தான் பாக்குறீங்க. அதுவே தப்பு தான். ஒரு எம்டி அந்த கம்பெனியை காப்பாத்துறதுக்கு நான் போராடினேன். அது என்னால் முடியவே முடியாதுன்னு நீங்க நம்பினா பரவாயில்ல, என்னையே நம்ப வைக்க ட்ரை பண்ணீங்கல்ல, அது தப்பு. இப்போ என்ன காச்சு? நீங்க சொன்ன அந்த சாதாரண டெய்லர் சீஃப் டிசைனர் ஒர்க் பண்றதுக்கு நம்ம போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாம் சரியா நடந்துருமா? A tailor is always a tailor. That's it. அக்கா, நம்ம லட்சக்கணக்கில் பே பண்ணி என்னதான் நம்ம டிசைன் பண்ணாலும் அந்த ப்ராடக்டை சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக மாற்ற போகிறது ஒரு டெய்லர் தான் அக்கா. டிசைனிங்ன்றது வெறும் ட்ரீம் தான். அந்த ட்ரீமை அழகாக காட்டுறதுக்கு ஒரு டெய்லர் தான் வேணும். கனவு இல்லாம எந்த ஒரு நிஜமும் வராது. அஃப்கோர்ஸ்க்கா, அதனால தான் சரியான ட்ரீமை ரியலாக மாற்றுற ஒரு டெய்லர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆஃப்டர் ஆல் ஒரு டெய்லர்
அவளை நம்பி க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு என்கிட்டயே சண்டை போடுறல? போடுவேன்க்கா. மறுபடியும் என் டிசிஷனை தப்புன்னு சொன்னா நான் சண்டை போடதான் செய்வேன். பிகாஸ் திஸ் இஸ் மை கிரவுண்ட். அதுல வெளியே நின்று கை தட்ட வேண்டியவங்க என்னை ஓடவே விடாம காயப்படுத்தினா நான் நிச்சயமா சண்டை போடதான் செய்வேன். நான் வெளியில நின்று கை தட்ட வேண்டியவளா? திஸ் இஸ் our company. No, this is my company. அசோக், அசோக், என்ன பழக்கம் அது? ஏன் இவ்வளவு சத்தமா பேசுற? அனாமிகா, என்ன பிரச்சனை? அப்படிங்கிற யாரோ ஒரு டெய்லர் பொண்ணுக்காக நம்மள குறை சொல்லிட்டு இருக்காமா? நான் உங்களை குறை சொல்லல, என்ன குழந்தையா பார்க்காதீங்கன்னு தான் சொல்றேன். சும்மா அபி டெய்லர், ஆஃப்டர் ஆல் டெய்லர், அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றப்போ அந்த டிசைனர் கம் டெய்லரை சூஸ் பண்ண எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். இட்ஸ் ஓகே மா, இட்ஸ் நாட் ஓகேமா. முதல்ல அக்காவை இந்த சின்ன பையமா ட்ரீட் பண்றது நிறுத்த சொல்லுங்க. ஓகே அசோக், அப்புறமா பேசிக்கலாம். கோ அண்ட் டேக் ரெஸ்ட். மாம், முதல்ல அபிக்காக வீட்ல இருக்கிற நம்ம கிட்ட சண்டை போடுறது தப்புன்னு சொல்லுங்க. அக்கா, நான் சண்டை போடல. என் பக்கம் இருக்க நியாயம் என்னவோ அதை தான் நான் பேசிட்டு இருக்கேன். கத்தி பேசினா மட்டும் எதுவும் நியாயமாயிடாது. அப்போ அமைதியா பேசினா மட்டும் அநியாயம் எல்லாம் நியாயமா மாறிடுமா? ஷட் அப். ஸ்கூல் கிட்ஸ் மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க, அதுவும் ஏன் முன்னாடி? நான் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? அனாமிகா, சின்ன பையனா இருந்தாலும் இப்ப அவன் தான் கம்பெனியோட எம்டி. அவனுக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கு. அதுல தலையிடுறதும் அவனை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறதும் தப்பு. அவன் கையில பொறுப்பை கொடுத்துட்டு நாமளே குறையும் சொல்லக்கூடாது. இனிமே இத பத்தி பேசாத. அண்ட் அசோக், நீ இந்த கம்பெனிக்கு எம்டியா இருக்கலாம், பிசினஸ்ல எவ்வளவு வேணும்னாலும் அச்சீவ் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் வெளியே. ஆனா வீட்ல நீ எப்பவுமே எங்களுக்கு சின்ன பையன்தான். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகு. Now both of you please leave. ஜெகன், அன்னைக்கு என்கிட்ட ஒன்னு சொன்னேன்ல, என்ன பேபி? அபி டெய்லரோட அப்பனை ஏதாவது பண்ணா அவ குறைஞ்சது 1 மாசத்துக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு. ஆமா, அதை செஞ்சுடு. ஜஸ்ட் 1 month, only 1 month. அவ கம்பெனிக்கே வரக்கூடாது. அதுக்குள்ள அசோக எம்டி சேர்ல இருந்து இறக்குற வேலைய நான் பாத்துக்கிறேன். ஓகே பேபி. ஆக்சிடென்ட் பண்றேன்னு சொதப்பின மாதிரி இதையும் சொதப்பாத. அவளோட அப்பாவை மட்டும் எய்ம் பண்ணிட்டு அதை முடிச்சிடு. ஓகே பேபி. நானே நினைச்சா கூட என்ன நல்லவளா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. ஓம் முருகன் துணை. இந்த கிளப்ல ஒரு 6 லட்சம் இருக்கு. இது வந்து மாசம் 5000 ரூபாய் நம்ம கட்டிட்டோம்னா மாசம் 10,000 ரூபாவை கட்டிடணும். சீக்கிரம் முடிஞ்சிடும். கிளப் இல் 6 லட்சம். அப்புறம் வேற என்ன இருக்கு? சிப்ஸு 2500 ரூபா. ஆஃப் பாயில் 6000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். என்னப்பா பண்றீங்க? பொறுப்பா கணக்கு எழுதிட்டு இருக்கோமா. வறுத்த மீன் 2500 ரூபா. அபிக்கு மாச சம்பளம் எவ்வளோமா? அத பத்தி எதுவும் சொல்லலப்பா. எப்படி 1 லட்சத்துக்கு குறையாம வரும். அப்பா கரெக்டா தான் போட்டுருக்கேன். சரி, உனக்கு என்ன வேணும்? அப்பா, லிஸ்ட் பெருசா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் துணி வாங்கணும். அப்பா, எனக்கும் 4-5 ட்ரெஸ் எடுக்கணும்பா. டேய், ஆளு சண்டை போட்டு கூடாதுடா. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. இந்த பாருமா, துணியில அப்புறம் வாங்கிக்கலாம். முதல்ல உன் காலேஜ் எவ்வளவு ஃபீஸ்? எனக்கு செமஸ்டர் ஃபீஸ் 10,000 ரூபாய்ப்பா. 10,000மா? ஆமாப்பா, எழுதுங்கப்பா. ஏய், நிஜமாவே காலேஜ் கட்ட தானே? இல்ல போய் சொல்லிட்டு வேற ஏதாவது துணிமணி வாங்க போறியா? பா, ஏன்பா இவ்வளவு சந்தேகம்? ஏன் பொண்ணாச்சே, என்ன மாதிரி தானே இருப்ப?
அதான் கேட்டேன். அப்பா எழுதுங்க. ஆனந்த் தி 10,000. எனக்கு ஒரு 15,000 பா. 15,000மா? இல்லப்பா, ஏற்கனவே 5,000 பேலன்ஸ் இருக்கு அதான். டேய், அப்பா கிட்ட போய் சொல்லியே நீ? ஆமாப்பா, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? என் புள்ள இல்ல, உண்மைதான் சொல்லுவான். நானே எழுதுறேன். அரவா இந்தி அரவிந்து. அப்புறம் டெய்லி போக்குவரத்து ஆனந்தி ஆட்டோவுக்கு போறதுக்கு 150, வரத்துக்கு 150. கை செலவுக்கு ஒரு 200. அது ஒரு 200. அப்போ 300 + 200 ஒரு 780. அப்பா, எனக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஏதாவது ஒரு பைக் வேணும்ப்பா. பைக்கா? அது எவ்வளோடா? ஒரு 20,000 ரூபாய்ப்பா. 20,000? அப்பா, எனக்கு கூட ஸ்கூட்டி வேணும்ப்பா. ஆனா செகண்ட் ஹேண்ட்ல வேணாம்ப்பா. மாசம் மாசம் டியூ கட்டுற மாதிரி இஎம்ஐலே வாங்கிக்கலாம்ப்பா. புது ஸ்கூட்டியா? இனிஷியல் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். ஸ்கூட்டி. அப்பா, எனக்கு ஒரு புது பைக்காவே வாங்கிடலாமேப்பா. அப்பதான்ப்பா பிக்கப் நல்லா இருக்கும். என்னடா ஏத்திட்டே போற? ஆக மொத்தத்தில் 92,000. வாமா அபி அபி, என்னமா நீட்டா இருக்க? நல்ல நெய்ய தூக்கல விட்டு 2 தோசை அட்டகாசமா கொண்டு வா. போமா. வேண்டாம் ஆனந்தி. தோசை வேண்டாமா? அப்ப சப்பாத்தி பண்ணி தரவா? இல்ல இல்ல, எனக்கு சாப்பாடே வேண்டாம். நான் வர வழியில சாப்பிட்டேன். என்னது வர வழியில சாப்பிட்டியா? வெரி குட். ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க உடம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். பசி எடுக்கும்போது கரெக்டாக சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்கும். நம்ம உடம்ப நம்ம தானமா பார்த்துக்கணும். புரியுதாமா? சரிம்மா, அப்போ நீ ரெஸ்ட் எடுப்போம். போமா. அபி, பால் சுட வச்சு எடுத்துட்டு வரட்டா? ஏமா நிக்கிற? போ, எடுத்துட்டு போ. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாப்பா. நான் போய் தூங்குறேன். அபி, ஒரு நிமிஷம் எத்தல்றா. இது அப்படியே ரூம்ல போய் படுத்துக்கிட்டே படி. என்னப்பா அது? கணக்குக்கா? என்ன கணக்கு? நான் சொல்றேம்மா, இது வந்து நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே எழுதியிருக்கேம்மா. அது முதல் மாச சம்பளத்துல தம்பிக்கு என்ன தேவை, தங்கச்சிக்கு என்ன தேவை, அது மட்டும் இல்லம்மா, இந்த அப்பா செலவுக்கு என்னெல்லாம் வேணும்ன்றத ஃபுல் லிஸ்ட்டும் அதில் எழுதியிருக்கேம்மா. அப்பா, இன்னைக்கு தான் நான் முதல் நாள் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும்மா. குடும்ப தேவை என்னன்றத மனசுல எழுதி வச்சுக்கிட்டா அது போதும். சம்பளம் தானா வீட்டுக்கு வரும். நல்லா பாருமா ஒரு நிமிஷம் இந்த நோட்டை. இந்த பாரு, என் கிளப் செலவுல சேர்க்கவே இல்லைன்னா அதுவே 92,000 ரூபாய் வந்துச்சு. நீ அதை மட்டும் கொடுத்துட்டா போதும் எனக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்க சம்பளத்துல உன் இஷ்டத்துக்கு நீ செலவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டோம். என்னம்மா பாக்குற? உன் மனசு வேற ரொம்ப இழகிற மனசு. நீ பாட்டுக்கு ஆபீஸுக்கு ஆட்டோல போறியா? போறப்போ குண்டு குழியில அவன் டிரைவர் வண்டி இப்படி ஓட்டான்னு வச்சுக்க. உன் கூட இருக்கானே அந்த காஜா பையன், அவன் பேர் என்ன? அந்த கணேசன். அவன் அப்படியே டமால்னு கீழே வந்து மண்டல கண்டல அடி போட்டுச்சுன்னா நீ மொத்த காசு எடுத்துன்னு போய் அவனுக்கு செலவு பண்ணிட்டீனா நாங்க என்னமா பண்றது சொல்லு பாப்போம். நாங்க 3 பேரும் உன்னை நம்பி தானே இருக்கோம். என்னம்மா ஏன் அப்படி பாக்குற? அபி, இந்த மிச்ச காசுல உனக்கு எதாவது வேணாலும் நீ வாங்கிக்க. அதுவும் இந்த கணக்கில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா நீயா பார்த்து இந்த அப்பா கொடுத்தினா நான் வாங்கிக்கிறேம்மா. அது தப்பு இல்லை. சரிப்பா. சரி, போமா, போய் ரெஸ்ட் எடுமா. நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்ல, போமா.
அப்பா அக்கா ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம போறாங்க? டேய் இப்பெல்லாம் அப்பா அவகிட்ட கோபப்படுறதே இல்லையடா. அதான் வேலைக்கு போற முடிவை அவ அப்பயே எடுத்திருந்தா நான் ஏன் கோவப்பட போறேன், சண்டை போட போறேன் சொல்றாரு அரவிந்த். அபி மா அபி இப்ப எதுக்கு அழற? தெரியலம்மா, அழனம் போல இருக்கு. அழுதா மனசு லேசாயிடும்னு தோணுது. அழுகிற அளவுக்கு உனக்கு என்ன பாரம்? எல்லாம் சரியா தானே இருக்கு. ராஜகுமார உன் வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரலையேன்னு கவலையா இருக்கா? ஆனா ராஜகுமாரன் கனவு அழகான கனவு. அது கதையா கேக்குறப்போவும் கனவா நினைக்கிறப்போவும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி ராஜகுமாரெல்லாம் வர வேண்டாமா? என் வாழ்க்கைக்குள்ள ராஜகுமாரன் வர அளவுக்கு நான் அதிர்ஷ்டக்காரிலாம் இல்ல. யார் சொன்னது? நீ அதிர்ஷ்டக்காரிதான். தினம் தினம் ராஜகுமார பக்கத்திலே தானே இருக்க. பக்கத்துல இருந்தும் சந்தோஷம் இல்லையே. என் சந்தோஷம் எல்லாமே நம்ம கடையில தாமா இருக்கு. கடையில இருந்தா எனக்கு என்னமோ உன் மடியில படுத்துட்டு இருக்கிற மாதிரி அவ்வளவு பாதுகாப்பா இருக்குமா? எனக்கு நம்ம கடை போதுமா? அப்போ ராஜகுமார வேண்டாமா? அப்போ நல்ல வாழ்க்கை வேண்டாமா? எதுமா நல்ல வாழ்க்கை? இப்போ வெளியில அப்பா, ஆனந்தி, அரவிந்த் எல்லாரும் கனவு கண்டுட்டு இருக்காங்களே, அதுதான் நல்ல வாழ்க்கையா? அவங்கள பொறுத்தவரை அதாம்மா நல்ல வாழ்க்கை. நீ இந்த வேலையை விடாம இருந்தா அதுவே அவங்களுக்கு போதும். அதை விட பெரிய விஷயம் அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லம்மா. என்னடா ஏன் சிரிக்கிற? இல்லம்மா, இரவல் வாழ்க்கை எப்படிமா நிரந்தரமா இருக்கும்? நம்ம கடை தாம்மா நிரந்தரம். நான் நம்ம கடைய எப்படியும் திறந்தே தீருவேன். சரி, கண்டிப்பா துறப்பமா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு போன்னு சொல்லி துரத்தினாலும் சரி, நான் கடையிலே கூட படுத்துப்பேன். எனக்கு அதுல எந்த கஷ்டமும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கடையும் நீயும் வேற வேற இல்லம்மா. என்னம்மா சிரிக்கிற? கடவுள் உனக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கறாரு. ஆனா நீ அதை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிடுவியோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கிடைச்ச வாழ்க்கையை எல்லாரும் வாழ்ந்துடலாமா? ஒரு 5 அறிவு மிருகம் கூட வாழ்ந்துரும். ஆனா நினைச்ச வாழ்க்கைய வாழணும், அதுதான்மா வைராக்கியம். அபி ஓம் பொண்ணுமா, வைராக்கியத்துக்கு பிறந்தவ. இப்படி பார்க்கும்போதுதான் அபி இன்னும் ரொம்ப அழகா இருக்கா. அபி, உன் வாழ்க்கை உன் கையை விட்டு எங்கேயும் போகாது. நீ அமைதியா நிம்மதியா தூங்குடா. தூக்கம் வரலமா, மனசெல்லாம் கடையை எப்போ திறப்போன்னு அடிச்சுக்குது. அதான் திறக்க போறியே, ரொம்ப சீக்கிரமே நீ மறுபடியும் நம்ம கடையை திறப்படா. அம்மா, அக்கா லேட் ஆயிடுச்சாக்கா? இல்ல அபி, எப்போ நம்ம கடைக்கு போற டைம் தான். அக்கா இன்னும் நீ கடை நினைப்பிலேயே இருக்காதக்கா. நம்ம போறது கார்ப்பரேட் கம்பெனிக்கு.
அதுவும் இப்பெல்லாம் நம்ம யாரு அசோக் பேஷன் கம்பெனியோட த கிரேட் சீஃப் டிசைனருக்கு அசிஸ்டன்ட். கணேசா, ஒரு விஷயத்த முழுசா முடிக்கிறதுக்குள்ள உடனே நீ வந்து இடையூறு பண்ணிருவியே. இங்க பாரு அபி, பெரிய ஆளுங்களுக்காக மத்தவங்க காத்துட்டு இருக்கிறது, அவங்க பெரிய ஆளுங்களை காக்க வைக்கிறதும் சகஜம் தானே. பெரிய ஆளா? யாரு கணேசா? நம்ம தான். அவ்வளவு பெரிய கம்பெனிய நம்ம அபிக்கு சலாம் போடுதுன்னா சும்மா நினைச்சுக்கிட்டியா? கணேசா, என்னதான் பறந்தாலும் எப்பவாச்சும் தரையில இறங்கித்தான் ஆகணும். அதனால பறக்க ஆசைப்படாம நிதானமா தரையிலே இருக்க ஆசைப்படு. அப்பப்ப ஒவ்வொரு தத்துவத்தை அடிச்சு விட்டுட்டு இருக்கியே. ஆமா, எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கிறியா என்ன? இவன் ஒருத்த. ஐயோ, அசோக் சார் தான் ஃபோன் பண்றாரு. அதுக்கு ஏன் அப்ப இப்படி பதற? பேசு பேசு. பின்ன என்னக்கா, அவரு முதலாளி. அவர் கால் பண்ண பதட்டம் தானா வருது. அட்டெண்ட் பண்ணு. சார். குட் மார்னிங் அபி. குட் மார்னிங் சார். எங்க இருக்கீங்க? சார், ஆபீஸ்க்கு தான் சார் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். நீங்க உங்க டீம் மொத்தம் 4 பேர்ல? ஆமா சார். எப்படி வரீங்க சார்? இல்ல, நீங்க பைக் வச்சிருக்கீங்க, உங்க டீம் மெம்பர்ஸ்லாம்? சார், இப்போ பைக்லாம் இல்ல சார். எல்லாரும் ஒன்னாதான் ஆட்டோல வர போறோம். ஆட்டோவா? ஆமா சார். வாட் இஸ் திஸ் அபி? நீங்க யாரு? எங்க கம்பெனியோட சீஃப் டிசைனர். நீங்க ஆட்டோல வந்தா மரியாதையா இருக்குமா? சார், மரியாதைங்கிறது நம்ம செய்யற வேலையில தான் சார் இருக்கு. வெல் செட் அபி. பட் என் கம்பெனி சீஃப் டிசைனரை நான் மதிக்காம இருக்க முடியாதுல்ல. ஸோ இன்னிலிருந்து நீங்க ஆட்டோலலாம் சிரமப்பட்டு வர வேண்டாம். இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஒரு கார் நிக்குதுல்ல? ஆமா சார், ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கு. சார், நீங்க வந்திருக்கீங்களா? நோ அபி, நான் வீட்டில் தான் இருக்கேன். அந்த கார் உங்க கார் தான், உங்க யூஸ்க்காக. அபி. சார், எதுக்கு சார் எங்களுக்கு இவ்ளோ செலவு பண்ணி? அபி, இதுல செலவில்லை அபி, என்னோட டியூட்டி. எனக்காகவும் என் கம்பெனிக்காகவும் கஷ்டப்படுற உங்களை ஆனர் பண்றது என்னுடைய கடமை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி. ஸோ அழகா கார்ல ஏறி ஏசி ஆன் பண்ணிட்டு சும்மா கம்பீரமா ஆஃபீஸ்க்கு வாங்க. ஓகே? ஓகே சார். ஓகே, see you in the office. Bye. Bye. குளிருது. அம்மாடி, நம்ம கடை சைஸ்ல ஒரு காரு இல்ல அபி? அபியக்கா, தெய்வானக்கா பாவம்க்கா. நம்ம கடையில 3 மிஷின் போடலாம். இந்த கார்ல அது முடியுமா? இது கூட அக்காக்கு தெரியல. சும்மா தம்பி கணேசா, நீ என்னப்பா எதுவும் பேசாம வர? நான் என்ன இவங்கள மாதிரி படிக்காதவனா? நான் எஜுகேட்டட். என்னது எஜுகேட்டட்? அதாவது படிச்சவன். நான் 2 வருஷம் எல்கேஜி யூகேஜி எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவன். என்னன்னே வண்டியும் சும்மா அமைதியா போயிட்டு இருக்கு, பாட்டை கேட்டு தட்டி விட்டேன். என்னண்ணே தமிழ் பாட்டா போட்டு கொண்டுட்டு இருக்கீங்க? நல்லா இங்கிலீஷ் பாட்டா போட்டு விடுங்கண்ணே. அந்த பாட்டை கேட்டு காதும் அலறணும், காரும் அலறணும். எங்க ஒரு இங்கிலீஷ் பாட்டு சொல்லு பாப்போம். கணேசா, உனக்கு இங்கிலீஷ் பாட்டெல்லாம் புரியுமா? இப்பெல்லாம் இங்கிலீஷ் பாட்டை கேட்கறவன் போறான், புரிஞ்சா கேட்கறான். சும்மா கெத்து காட்ட தானே கேட்கறாங்க. பாத்தியா? நம்மளும் அதே மாதிரி கெத்து காட்டுவோம் அபி. அண்ணே, நல்லா இந்த பெப்பியா மைக்கேல் ஜாக்சன் பாட்டெல்லாம் போட்டு விடுங்க அண்ணே. கணேசா. அபி, இவனுக்கெல்லாம் பஞ்சு சொல்லி
ஓ இமேஜ் டேமேஜ் பண்ணிக்காத. நான் வேணா இவனுக்கு சொல்றேன். ஐயா தெய்வானக்கா, நீங்க பஞ்சா? உங்ககிட்ட பஞ்சு கேட்குற அளவுக்குலாம் ஏன் இமேஜ் நான் டேமேஜ் ஆகலை. அண்ணே எனக்கு பாட்டு வேணாம், ஒன்று வேணாம், அதை அமுத்தி விடுங்க. அமுத்தி விடுங்க அண்ணே. அதை விட்டு இந்த ஏசியை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். கணேசா, ஏற்கனவே ரொம்ப குளிருதுடா. இருக்கட்டும் அபி. எத்தனை நாள் நம்ம கடை ஃபேன்ல காத்து கூட பத்தாம வெக்கையிலேயே கடந்து உருண்டுகிட்டே கிடந்தோம். கொஞ்சம் குளிர்ச்சியா இருப்போமே, இதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. வேலைக்கு போக காரு, வேலைக்கு சாப்பாடு, அதுலயும் எத்தனை வெரைட்டி. தமிழ்நாட்டுல எத்தனை ஊர் இருக்கும், அந்தந்த ஊருக்கு என்னென்ன டேஸ்ட் இருக்கும், அந்த எல்லா சாப்பாடும் இங்க ஒரே இடத்துல கிடைக்குது. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? அப்படியே ஓங்கி விட்டனா ஒண்ணு அடப்பு தெரிச்சு போயிடும். அடப்பு எப்ப பாரு சோறு சோறு சோறு. அவ்வளவு திங்கிறிய, உடம்புல கொஞ்சமாவது சதை போட்டிருக்கா பாரு. எலும்போட சேர்த்து எடை போட்டா கூட ஒரு 8 கிலோ தேராது. நீலாம் இப்படி ஒரு முதலாளியே கண்ணால வாழ்நாள்ல பாத்திருப்பியா? அவரு போடுற சட்டை எவ்வளவு தெரியுமாக்கா? 1 லட்சம் ரூபாய். நிஜமாவா கணேசா? ஆமாக்கா, பின்ன பொய்யா சொல்றேன். உள்ள டீ கடை வச்சிருக்காப்ல. டீ கடையா? ஆமா பி. அன்னைக்கு நம்ம 4 பேரையும் கூட்டிட்டு போய் அசோக் சார் இருக்காருல்ல, அவர் காப்பி வாங்கி கொடுத்தாருல. ஐயோ கணேசா, அது டீ கடை இல்ல, கேஃபிடேரியா. அப்படின்னா சரி விடு, ஏதோ ஒண்ணு. அங்கேயும் ஒரு டீ மாஸ்டர் இருக்காருல்ல. மக்கு கணேசா, அவரை எல்லாரும் பேண்ட்ரி ஆபீசர்னு சொல்வாங்க. அபி, இப்ப அதுவா முக்கியம்? என்ன ஏதாவது ஒரு ஃப்ளோல சொல்ல வர்றீங்களா? போங்க, நான் எதுவும் சொல்லல. சரி சரி கணேசா, நீ சொல்லு, அக்கா கேக்குறேன். இதான் அக்கா. நம்ம அசோக் சாரு ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் மாத்துவாராம். ஓ, பெரிய ஆளுதான். அதுவும் ஒரு தடவை போட்ட ட்ரெஸ்ஸ இன்னொரு டைம் போடவே மாட்டாராம். அப்பேற்பட்ட ஆளு நம்ம அபிய மதிச்சு, அபியோட திறமைய மதிச்சு, என் தோல்லெல்லாம் கை போட்டு பேசுறாருன்னா பாத்துக்கோங்க. அது மட்டுமா, அபிக்கிட்ட நம்ம வந்து ஒரு மணி நேரம் பர்மிஷன் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்ம செவில்ல ஓங்கி வர்ற மாதிரி பார்க்கும். ஆனா அவரு அபி 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டதுக்கு ஒரு நாள் லீவும் கொடுத்து காசும் எதுவும் வேணுமான்னு அன்னைக்கு கேட்கறாப்ல. என்ன ஒண்ணு, அவரு அபியை விட கொஞ்சம் தக்கமான பாடுச்ச. என்ன அபி? என் ஆபரேஷன் செலவுக்கு கூட 1 லட்சம் ரூபாய் சும்மாவே தந்தாராமே. அந்த மாதிரி நம்ம அபிகிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்க முடியுமா? 1000 ரூபாயா? அதுக்கு அபி அக்கா அப்பா தான் கடைக்கு வரணும். அச்சோ, நம்ம எதையோ பேச போய் 7.5 தூக்கி நம்ம பாக்கெட்ல போட்டுக்கிட்டோம். அண்ணே டிரைவர் அண்ணே, அந்த ஏசியை கொஞ்சம் கம்மியா வைங்கண்ணே. என்ன கணேசா, சத்தம் திடீர்னு கம்மியாயிடுச்சு? நீ வேற சாமி மலையேறிடுச்சு, அங்க பாரு, என்ன பார்க்காத. ஐயோ அக்கா, என்னாச்சு? எல்லாரும் அமைதியா வரீங்க? ஒன்னும் அபி, சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரோம், அவ்வளவுதான். ஆமா. ஓ, நீங்க 3 பேரும் சொன்னது கரெக்ட் தான். என்னை விட அசோக் சார் 100 மடங்கு நல்லவர் தான். அவரு நம்மள மதிக்கிறாரு, நல்லா பாத்துக்கிறாரு. நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, நல்ல மரியாதை. ஆனா இதுவா நமக்கு வேணும்? ஏங்கா, வேற என்ன வேணும்? சுதந்திரம். நம்ம கடையில நம்ம நினைச்சா சொல்லாம கூட கிளம்பலாம், லீவ் கூட போடலாம். இங்கேயும் அப்படிதானே அபி இருக்கு? இல்ல, எங்கேயும் நினைச்ச நேரத்துல லீவ் தராங்கல்ல, அதான் சொன்னேன். ஆனா கேட்கணும், முதலாளிய பார்த்து கேட்கணும். அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் காரணம் சொல்லி முதலாளிய பார்க்கணும். இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு, சொகுசா இருக்கு,
ஆனா ஒரே நாள்ல இதெல்லாம் டக்குன்னு கிடைக்குது. தப்பு அபி. இந்த சுதந்திரம்லாம் நமக்கு வந்து ஒரு மாசம் கழிச்சு தான் கிடைச்சது, சும்மா இல்ல. சரி கணேசா, அதுக்காக அந்த சொகுசு தான் நிரந்தரம்னு நினைக்க கூடாது. நம்ம பார்த்து பார்த்து உழைச்சு 10 வருஷமா கனவு கண்டு நாம காப்பாத்தி வச்ச கடை தான் நமக்கு நிரந்தரம். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இதெல்லாம் புரியுது அபி. இந்த சொகுசு வரும் போகும், ஆனா எங்களுக்கு எங்க அபி தான் நிரந்தரம். நீ இல்லாம எங்களுக்கு எதுவுமே இல்ல. உன்னை விட எங்களுக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. நீ இங்க வந்த உன் பின்னாடியே நாங்களும் வந்தோம். நாளைக்கே இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு மறு வார்த்தை பேசாம உன் கூடவே வந்துட போறோம். ஆமா, கூப்பிட்டா வந்துருவோம். எனக்கு ஒரு விஷயம் தோணுது, சொல்லவா? என்னக்கா? ஒவ்வொரு தடவையும் உங்க அம்மா ராஜகுமாரன் கதையை சொல்றப்பெல்லாம் உன்ன மாதிரியே அதை நானும் கதைன்னு தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா நிஜமாவே உன் வாழ்க்கைக்குள்ள ஒரு ராஜகுமார வந்துட்டான் அபி. ராஜகுமாரன்றது நிஜம் அபி. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நானும் என்னுடைய புண்ணியத்துல பாதி உங்களுக்கு தரேன். இந்தாங்க புரிச்சுக்கோங்க. இந்த செகண்ட்ல இருந்து என் புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. கூட நான் இருக்கேன் அபி, தைரியமா பேசுங்க. அபி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். கோர்ட்ல உங்களுடைய கேஸ் ஜெயிச்சு மறுபடியும் நீங்க உங்களோட ஷாப் ஓபன் பண்ண என்னால என்ன முடியுமோ அதை நான் உங்களுக்கு பண்றேன். சிண்ட்ரெல்லா பத்தி அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவங்க ஒரு தேவதை, உங்களை மாதிரி.